கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் இது விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். 115ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. வர்த்திக்க பண்ணுவாராம். யாரை? உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும். யார் வர்த்திக்க பண்ணுவார்? அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர். கர்த்தர் தான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை வர்த்திக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதா? வர்த்திக்கிறதுனா என்னது? பெறுகிறது, ஆசீர்வாதமாக இருப்பது, வாய்ப்பது. நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோமானால் கர்த்தர் அதை வர்த்திக்க பண்ணினால் அது வாய்க்கும். கர்த்தர் வர்த்திக்க பண்ணினால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் வர்த்திக்க பண்ணினால் அதை நம்ம பெருக பண்ணுவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன். ஒரு விருத்தி, ஒரு பெருக்கம் கர்த்தர் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நாம் செய்கிற காரியம் வர்த்திக்க பண்ணி இருக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை அப்படியே இருக்கிறதா? கர்த்தர் ஒரு மனிதனை அவர் தெரிந்தெடுப்பாரையானால் அவன் அதே நிலைமையில இருக்க மாட்டான். வர்த்திக்க பண்ணுவார், விருத்தி உண்டாகும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், வர வர விருத்தியடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செய்கிற காரியத்தில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது, அதுதான் விருத்தி. கர்த்தர் வர்த்திக்க பண்ணும் பொழுது நம்ம விருத்தி அடைவோம். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம், நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனால் ஒன்றுமே வாய்க்க மாட்டேக்கு, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு நாட்கள் நான் உழைத்தாலும் அதே நிலைமையில தான் இருக்கிறேன். ஒரு விருத்தி இல்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறவர். வேதம் தெளிவாய் சொல்றது, உங்களை மட்டுமல்ல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் இன்றைக்கி கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக இருப்பீர்களேயானால், கர்த்தரை நீங்கள் சொந்த தெய்வமாக நீங்கள் கொண்டிருப்பீர்களேயானால், கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். என்ன காரியத்தில் நீங்கள் பின்னடைந்து இருக்கிறீங்களோ, பின்னடைவை சந்தித்திருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் கூனி குறுகி இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் கர்த்தர் இன்றைக்கு உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் வர்த்திக்க பண்ணணும்னா அவருடைய பிள்ளையாய் நம்ம இருந்தால் கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். அவர் சொல்லுகிறபடி செய்கிற, அவர் காட்டுகிற வழியில் நடக்கிற, அவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதன்படி செய்ய நம்மை அர்ப்பணித்தால் கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார். இருக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஒரே நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள பிடித்துட்டு கொண்டு போய் வச்சிருந்தா கூட வேதத்தில் சொல்லப்படுகிறது, அந்த தேசத்தில் உயர்ந்த இடத்துல அந்த 3 வாலிபர்களையும் கொண்டு வைக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அக்கினி சூளையில் இருந்து அவர்கள் வெளியே வந்த பின்பு ராஜா அவர்களை அந்த தேசத்தில் உயர்த்தினார். கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார், ராஜா உயர்த்தினார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கை சிங்கக்கவி போல இருக்கலாம், அக்கினி சூளை போல இருக்கலாம். கர்த்தரை மாத்திரம் விட்டு விடாதீர்கள். கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். வேத வசனம் கற்பனைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க உங்களை அர்ப்பணித்தால் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்துவார். அதே நிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க, அதே நிலைமையில் இருக்க முடியாது. நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை என் ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தரை விட்டு தூரம் போயிடாதங்க. கர்த்தர் காட்டுகிற வழியில் நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் எதில் கூனி குறுகி போய் இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணி உங்களை உயர்த்துவார். பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். குடும்பத்தில் நிம்மதியை இழந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் சமாதான சந்தோஷத்தில் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். எதிர்காலமே கேள்விக்குறியோடு கூட இருக்கிறதா? உங்கள் எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார்.
உங்கள் வேலை, கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி, அதாவது உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்ற வேத வசனத்தின்படி இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. உமக்கு முன்பாக உண்மை உத்தமாய் நடக்கிற பிள்ளைகளை, உமக்குது பார்வைக்கு நலமானது செய்கிற பிள்ளைகளை, எந்த விஷயத்திலையும் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி தங்களை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நீர் வர்த்திக்க பண்ணுவீராக. செய்கிற காரியத்தில், கையின் பிரயாசத்தில், இருக்கிற இடத்துல, ஆண்டவரை வேலை பார்க்குற ஸ்தலத்தில், இருக்கிற கிராமத்தில், இருக்கிற தெருவில் பிள்ளைகளை நீங்கள் வர்த்திக்க பண்ணுவீராக. உலக பிரகாரமான காரியத்திலையும், சரீர பிரகாரமான காரியத்திலையும், ஆவிக்குரிய காரியத்திலையும், பொருளாதார விஷயத்திலையும் ஆண்டவரே பிள்ளைகளை நீங்கள் வர்த்திக்க பண்ணுவீராக. பெருக பண்ணுங்கப்பா, உயர்த்துங்க ஆண்டவரே. நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி. கலங்கி போய் கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள், இதுதான் என் முடிவு, இவ்வளவுதான் என்று சொல்லி நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீங்கள் வர்த்திக்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும். பிள்ளைகள் துக்கம் யாவும் சந்தோஷமாய் மாற பண்ணுங்கப்பா. நன்மையும் கிருபை தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க. எங்கே போனாலும் வந்தாலும் இப்படி கிருபை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும் ஐயா. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபியுங்க. கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவார். God bless you.